வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் கிஸ் அஃபிஷியல் ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறேன். டீசர் வந்து போய் நான் பார்த்துருந்தேன், நல்லாவே இருந்துச்சு. ஒரு ரொமான்டிக் மூவின்ற மாதிரி கொண்டு போயிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட் பண்ணி இல்லை ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக மறுபடியும் பார்க்கல, டீசர் அந்த டைமில் பார்த்தது. ஸோ அதிலலாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்லிட்டுருக்கேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து வரலாம். சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கிற போதவியாக இருக்கும். கிஸ் ட்ரெய்லர் பார்க்கலாம். அப்புறம் கிஸ் மூவிலேருந்து ஒரு சாங் கூட ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஜென் மார்ட்டின் பண்ணியிருந்தாரு, செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக. அந்த வீடியோவுமே நல்லா இருந்துச்சு, வீடியோவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரிட்ஜு கிட்ட அந்த லைட்டிங் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதுவுமே செக் பண்ணி பார்க்கலாம்னா வீடியோக்குள்ளே போகலாம். டீசர் இப்படி தான் காமிச்சாங்க. சொல்லுங்க நோயாளி, உங்களுக்கு என்ன பண்ணுது? காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கையெடுக்கிறேல கட்டையில அடிக்கவா. இப்ப கூப்பிடாமலே ஒண்ணு வரும், அதான் டிப்ரெஷன். இப்ப மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிடும், செத்துருவேன். அதான் இந்த கேரக்டர் பார்க்கும்போது வடிவேலு ஒரு படத்துல இருப்பார்ல, மலை படமா, அக்கல பிடிச்சு தூக்கி இடுப்புல வச்சு சோறிட்டு போறியா? டேய், நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா, இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower, she is my lover. வாயிலே எச்சிய தூண் துப்பிடுவேன். சரி, இந்த சாங் தான் சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. Let the experiment begin. 3, 2, 1. ஜும் ஜும் ஜாக் ஜாக் ஜாக். அவன் கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்தது தான் நடந்தது, நடந்ததை தான் பார்த்தேன். கப்பல்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. ஊர்ல இருக்கிற எல்லா லவர்ஸையும் வர வச்சு லிப் லாக் பண்ண வைக்கிறோம், அவங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ண வைக்கிறோம். I am the guardian angel. நல்லா இருக்கே கான்செப்ட். சாமிநாதா, வாயிலே என்னடா பாக்கு? லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுடணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. நெருப்பு இது மாதிரி தான் காமிப்பாங்க, டக்குன்னு ஒரு கட் பண்ணி டீசர். ஸோ அதான் அவாய்ட் பண்ணுறாரோ, எப்படியும் லாஸ்ட்ல கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படியே கிளைமேக்ஸ். இல்லை இடையில கூட வரலாம், இங்க கூட கிஸ் அடிச்சா விஷுவல் வருதா? இங்க லிப் லாக் மட்டும் தானா? ஜும் ஜும் ஜாக் 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 அப்பான்றாரு. ஓகே, அதான் ஒரு லிப் லாக் பண்ணால் ஃப்யூச்சர் தெரியுது போல். அதான் இவர் அதை பார்த்தாலே அவங்களோட ஃப்யூச்சர் தெரிஞ்சதுனால அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாருன்னு நினைக்கிறேன் மென்டலி. அதான் இவர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் கிஸ் பண்ணிட்டா அவரோட ஃப்யூச்சர், அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் அது தெரிஞ்சிடும் போல். ஸோ அதனால் தெரிய வேணாம். ஏன்னா ஒரு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டா அது நல்ல விஷயமா இருந்தாலும் கூட, ஏன்னா அப்படி தான் நிறைய படங்கள் பார்த்துருப்போம், எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஜோசியம் கூட அப்படி தானே. அதுவே ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றது நடந்துச்சுன்னா ரொம்ப நரகமாயிரும். என்ன வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நரகமாயிரும். ஐயோ நடந்துருவோம் எப்போ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம நல்ல விஷயமா நிறைய படங்களில் பார்த்துருவோம். ஆனால் கெட்ட விஷயம் அப்படின்றது ஒரு சில படங்களில் தான் அந்த மாதிரி காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ரஜினி சார் கூட ஒரு படத்தில் டைலாக் சொல்லியிருப்பார் தானே, எக்ஸாக்டான டைலாக் தெரியல, ஆனால் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார். எதிர்காலம் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற ஒவ்வொரு நாள் நரகன்ற மாதிரி தான் ஒரு படத்தை சொல்லியிருப்பார். ஸோ அதான் அதுக்காகவே இவர் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது லிப் லாக். ஆக்சுவலாக அது எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு நடக்குது அப்படின்றது தெரில. சூப்பர் நேச்சுரல் மூவி தானே அப்படி பார்த்தா இது என்ன நைஸ். இந்த மாதிரி கான்செப்ட் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் பார்த்துடுறேன். பிரீத்தி அஸ்ரானி அவங்கள இப்போ தான் ஜாலக்காரி அந்த சாங்கில் பார்த்தேன். நைஸ், நிறைய மூவிஸில் பண்ணிட்டு வராங்க. அந்த சாங்குமே ஜாலக்காரி சாய் அபியங்கரோட சூப்பராக இருந்துச்சு, அதுவே செக் பண்ணி பாருங்க. டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும் போல. சொல்லுங்க நோயாளி, உங்களுக்கு என்ன பண்ணுது?
காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கையெடுக்கிறேல கட்டையில அடிக்கவா. இப்போ கூப்பிடாமலே ஒன்று வரும், அதான் டிப்ரெஷன். இப்போ மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிடும், செத்துருவேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு அவர் கிட்டார் வாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஓகே என்ன அக்கில பிடிச்சி தூக்கி இடுப்புல வச்சு சோறிட்டு போறியா? சைக்கோ. டேய் நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா, இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு ஒருவேளை love பண்றீங்க? photos அது மாதிரி பார்த்தா கூட அவருக்கு ஃபியூச்சர் தெரியுமா என்ன? My lover. இல்ல லைவா பார்த்தா மட்டும் தான் தெரியுமா? துப்பிடுவேன். அதுக்கும் ஆன்சர் வச்சிருப்பாங்க மூவில என்ன? ஏன்னா படம் பார்ப்போம், அதுல கிஸ் எல்லாம் வரும், அதுல ஃபியூச்சர் அப்படின்றது ஒண்ணும் இருக்காது. ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் தெரிஞ்சிருமாமா எப்படி இருக்கு? உன்னோட யோசிச்சு பாருங்களேன் அப்படி. சொல்லு. Let the experiment begin. 3, 2. படம் பேர் சரியா வடிவேலு படம். இங்கேயே தங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே, பாத்ரூம்லயே தங்கிட்டியான்னு. அந்த படத்துல அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும், வடிவேலு கேரக்டர். கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன், அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்தது தான் நடந்தது, நடந்ததை தான் பார்த்தேன். கப்பல்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வித்தியாசமான ஒரு அனிமேஷனா இருக்குல்ல அது. ஊர்ல இருக்கிற எல்லா லவர்ஸையும் வர வச்சு லிப் லாக் பண்ண வைக்கிறோம், அவங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ண வைக்கிறோம். ஐ அம் த கார்டியன் ஏஞ்சல். சாமிநாதா வாயிலே என்னடா பாக்கு? லைஃப்ல ஒரு Guitar மாதிரி தான் வச்சா அதை அதோட வாசிக்கிறாரு. விட்டுணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. கிஸ் பண்ணாரா இல்லையா? என்ன கதை அப்படிதான் இருக்கு. யார் தெரியும் இங்க பண்ணா கூட கிஸ் இருக்கலாம். அடிச்சா விஷுவல் வருதா? ஆஹா. இங்க இது யூ பை ஏவா இல்ல ஏவா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் காமிக்கிறது ஏதோ ஒரு ஏ சர்டிஃபைடு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு காமிக்கும் போது. அடல்ட் காமெடிக்குள்ள போகுது. நைஸ், நல்ல கான்செப்ட். பார்க்கலாம் எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் அப்படின்றது நல்லா இருக்கு. கவின்க்கு இதுக்கப்புறம் என்ன படங்கள்லாம் இருக்கு என்னன்னு தெரில, பார்க்கலாம் மூவி எப்படி இருக்க போகுதுன்னா. செம்ம ஃபன்னு, ரொமான்ஸு, ஒரு யங்ஸ்டரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, யூ பை ஏவா இல்லை ஏவா, அதான் எனக்கு தெரில. பார்க்கலாம், செம்மையாக இருங்க ட்ரெய்லர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.